சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. தமிழோட காலில் அடிபட்டிருக்கிறதுனால தமிழை வீல் சேர்ல வச்சு கூட்டிட்டு வர்றாங்க. இத பார்த்துட்டு ஈஸ்வரி வந்து, ஆஹா, கண்கொள்ளா காட்சியா இருக்கே, இவ இங்கிட்டு போறதென்ன அங்கிட்டு போறதென்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா இப்ப என்னடானா வீல் சேர்ல ஒடுங்கி போய் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சாவித்திரியும் நின்று பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் தமிழ் வந்து உள்ள போனதுக்கு அப்புறம், மதனி, நம்ம இங்க இருந்தா சந்தேகம் வந்துடும், வாங்க அவகிட்ட போய் நம்ம ஆறுதல் சொல்ற மாதிரி போய் 4 வார்த்தை பேசி குத்தி காமிச்சிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 கிளம்புதுங்க. அங்க போயிட்டு, ஐயோ தமிழ்ச்செல்வி, என்ன தமிழ்ச்செல்வி இப்படி ஆகி போச்சே தமிழ், உனக்கா இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஒப்பாரி வைக்குதுங்க. அடியே லூசு சிரிக்கிகளா, எதுக்கடி இங்கே வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க, கூறுகட்டவளுகளா, போங்கடி எங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தை திட்டுறாங்க. என்னம்மா, நம்ம தமிழே குழந்தைய இழந்துட்டு வந்திருக்கா, நீ என்னடானா சிரிச்சுக்கிட்டு நிக்கிற அப்படின்னு இங்கே சாவித்திரி கேக்குது. அடியே கூறுகட்டவளே, போய் வாய கழுவுடி, என்னடி நீ எல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்க, அவ குழந்தைக்கு எதுவும் ஆகல, நல்லா இருக்கா குழந்தையெல்லாம், எந்த பிரச்சனையும் இல்ல, நீ ஏதாவது சொல்லி ஏதாவது நடந்துற போது, போங்கடி எங்கிட்ட அப்படின்னு அப்பத்தை திட்டவும் இதை கேட்டுட்டு சாவித்திரி ஈஸ்வரியும் அதிர்ச்சி ஆகுதுங்க. என்னது, குழந்தை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேலை தமிழ், உன் குழந்தைக்கு எதுவும் ஆகல, நம்ம கடவுள் தான் உன்னை காப்பாத்தினாரு, உடனேயும் உன் குழந்தையும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அப்படியே அந்தர் பெருட்டி அடிக்குது. அப்புறம் ஏன் உனக்கு வீல் சேர்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி கால் கொஞ்சம் பிசங்கிருச்சு, ஒரு 3 வாரத்துக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு மோகனா நடந்ததெல்லாம் சொல்றாங்க. சரி தமிழ், சீக்கிரமா குணமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமா அந்த ஈஸ்வரி பேசுற மாதிரி நாடகத்தை போட்டுட்டு வெளியே வந்துருது. என்ன மதினி இப்படி ஆயிடுச்சு, இவ குழந்தைய இழந்துட்டு வெறும் வயிறா வருவான்னு பார்த்தா பிள்ளையோட திரும்பவும் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேக்குது. ஆமா அத்தாச்சி, எனக்கே இது அதிர்ச்சியா தான் இருக்கு, புள்ளைய இவ காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டா, இவ புள்ளைய இவளே அழைச்சுக்கிருவான்னு பார்த்தா கடைசியில உசுரோட கொண்டு வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேசிக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் பார்த்தா இங்கிட்டு நம்ம தமிழுக்கிட்ட வந்து வசந்தி சொல்றாங்க, தமிழே நான் இங்கே இருக்கவா அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா, நான் என்ன பார்த்துக்கிறேம்மா, அதான் வீல் சேர் இருக்குல்ல, நான் இதை வச்சுக்கிறேன், மலரக்கா கூட இருக்காங்கல்ல, நீ அங்கே போய் பாரு, இன்னைக்கு வேணும்னா இங்கே இரு, ஆனால் டெய்லி உன்னால இருக்க முடியாது, 3 வாரத்துக்கு நீ என் கூட இருந்தேனா அங்க யாருமா பாத்துக்குருவா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேக்குறாங்க. ஆமாண்டி, தமிழ் சொல்றதும் சரிதான், நீ எப்படி இங்க இருப்ப, சேது இங்க இருக்கிறது சங்கடப்படுவான்ல, நீ இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் இருந்துகிட்டு நாளைக்கு உன் வீட்டுக்கு போ, அப்பப்ப வந்து புள்ளைய பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கிட்ட வந்து அப்பத்த சொல்றாங்க. உடனே சேது வந்து, அவங்க அம்மா இருந்தா தானே சரியா வரும் அப்படின்னு சேது கேக்குறாரு. உடனே அப்பத்தா சொல்றாங்க, ஏன் நீ பாத்துக்கிற மாட்டியா உன் பொண்டாட்டிய அப்படின்னு அப்பத்தாவும் கேட்டுக்கிறாங்க. உடனே மலர் சொல்றாங்க, நான் இருக்கேன்ல மாமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலரும் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அன்னைக்கு ஃபுல்லா வசந்தியும் சேதுவும் சேர்ந்துதான் தமிழை பாத்துக்கிறாங்க. அப்புறம் காலையில வந்துட்டு வசந்தி வீட்டுக்கு போயிடுறாங்க. தமிழுக்கு சாப்பாடு ஊட்டுறதுல இருந்து தமிழை கூட்டிட்டு போயிட்டு எல்லா விஷயமும் பாத்துக்கிறதுல இருந்து எல்லாமே சேதுவே பாத்துக்கிறாரு. மலர் அப்பப்ப வர்றாங்க. மலர் வந்து தமிழை குளிக்க வைக்கிறதுக்கும் பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போறதுக்கு மட்டும் மலர் வர்றாங்க. மற்ற சின்ன சின்ன விஷயத்துல இருந்து சாப்பாடு ஊட்டுறதுல இருந்து தமிழுக்கு ஒவ்வொரு விஷயமும் எடுத்து கொடுக்கறதுல இருந்து தமிழுக்கு தலசீவி விடுறது, இப்படி எல்லாமே சேது பாத்துக்கிறாரு. இப்படி பாத்துக்கிறத பார்த்துட்டு தமிழ் அப்படியே கண் கலங்க